ஏழாம் இடத்துல சூரியன் குரு புதன் கன்ஜங்ஷன். இது என்ன பண்ணா மற்றவர்கள் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நிலைமைகள்ல மகரம் மாறும். பெரிய ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்க டைம் உங்களோட உங்க வாழ்க்கை துணைக்கு சூப்பரா இருக்கும். வியாபாரம் பண்றது, நம்ம பொட்டிக் மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் மகரத்துக்கு மிக அதிகமா இருக்கிறது. நம்ம என்னெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம எப்பவோ நினைச்ச விஷயங்கள்லாம் இப்ப நடக்கும். ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட சனி வக்ர பயிற்சி பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். நமஸ்காரம். சனி வக்ர பயிற்சி அப்படின்றத பத்தி நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வரேன். முக்கியமா ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்கள் கொடுக்க போகுது, எவ்வளவு அவங்க கவனமா இருக்கணும், அதோட பரிகாரம் என்ன அப்படின்றத நீங்க டீட்டெயிலா ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு சொல்லுங்க. ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நமஸ்காரங்கள். எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சனி இப்போ வக்கரமாகுதுன்னு சொன்னோன்னா ஆளுக்கு துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடுற மாதிரி ஒரு பயத்தில் எல்லாம் சுற்றின்னு இருக்கீங்க. பட் உண்மை என்னன்னா, சனி வக்கரமானால் நல்லது தான் பண்ணோம். ஏன் நல்லது பண்ணால், குருவுடைய முழு சுபராக இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை, உச்சபலத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையினால் சனி வக்கரம் அடையும் பொழுது ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணும். ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் 138 நாட்கள் இந்த சனி வக்ரகதியில் இருக்கும். இந்த வக்ரம் ஆறதுனாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ கடகத்துலேயோ விருச்சிகத்துலேயோ, அதே மாதிரி ரிஷபத்துலேயும் சரி, கன்னிலையும் சரி, தனுசுலையும் சரி, ஏதாவது ஒரு கிரகம், சுப கிரகம்னு சொல்லக்கூடிய குருவோ சுக்கிரனோ அல்லது புதனோ இந்த இடத்துல வக்ரமாக இருக்குன்னு வைங்க, இவங்களுக்கு அத்தனை பேருக்கும் ஜாக்பாட். அந்த அளவுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் வீடு வாங்குவாங்க, நிறைய பேருக்கு பொண்ணு அமையும், ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி குழந்தை ஆகும், நிறைய பேருக்கு ஃபாரின் செட்டில்மெண்ட்டு, கடன் தீர்வது, புதுசாக வியாபாரம் தொடங்குறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த இடத்துல கிரகங்கள் வக்ரமாக இருக்கும்போது ரொம்ப அதிகமான வளர்ச்சியை கொடுக்கும். நானே எதிர்பார்க்கலாம் சார், நேற்று பார்த்தா இன்னைக்கு ஹீரோன்ட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி நடக்கும். அதாவது பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அந்த இடத்துல கிரகம் மட்டும் இருந்தாலும் பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஒரே அடியாக நடக்காமல் 2 மாதத்தில் நடக்க வேண்டியது 4 மாதத்தில் நடக்கும். ஆனால் நடக்கும். ஒருவேளை அந்த இடத்துல வக்கரமாக இருந்ததுன்னா மிக அதிகமான வேலை ஒரே மாதத்தில் முடிஞ்சு. 138 நாட்களுக்கு இந்த ஒரு ராசிக்கும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 7 அதிர்ஷ்டங்கள் உண்டு. ஒரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மகரமுக்கு ஆல்ரெடி அவங்களும் நிறைய சஃபர் பண்ணுற மாதிரி நம்ம கேள்விப்படுறோம் சார். இப்போ அவங்களுக்கு இந்த வக்கர பலன்கள் 138 நாட்கள் அவங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குமா சார்? சம்முன்னு இருக்கும். மகரத்துக்கு என்ன விஷயம்னா, 3ஆம் இடத்துல சனி வக்கரம், ஓகே, 7ஆம் இடத்துல சூரியன் குரு புதன் கன்ஜங்ஷன். இது என்ன பண்ணா, நீங்கள் சும்மா உட்கார நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்கள் வீட்டம்மா எல்லாத்தையும் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதாவது மற்றவர்கள் மூலியமாக மிகப்பெரிய லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நிலைமைகளில் மகரம் மாறும். 7ஆம் இடம்னா மற்றவங்க, 7ஆம் இடம்னா கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர். சனி குரு சூரியன் புதன் இந்த மாதிரி கன்ஜங்ஷன் ஏற்பட போகிறது. இப்படி ஏற்பட்டதுன்னா கண்டிப்பாக இவ்வளோ நாளாக வெயிட் பண்ண என் ஒய்ஃபுக்கு 34 வயசு சார், 29 வயசு எப்படியோ இருக்கட்டும், இப்போ அவங்க டீச்சர் ஆகிடுவாங்க, இப்போ அவங்க பேங்க்ல வேலை கிடைக்கும், அந்த அளவுக்கு ஒரு கிடைக்கும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா அட் எ ஷாட், இப்போ இபியில் அனௌன்ஸ் பண்ணலையா, ஒரே நாள் எத்தனை பேருக்கு கவர்மெண்ட் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டது. எப்படிங்க டபால் ஒரே நாள் கிரகங்கள் மாறும்போது திங்ஸ் வில் ஹேப்பன். இப்போ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பெருமிதம் கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் டைம் உங்களோட உங்கள் வாழ்க்கை துணைக்கு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் ஏதாவது பிரிஞ்சிருந்தா கூட இப்போ சேர்ந்துருவாங்க. பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதாவது ஆர்ட்ஸ் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ், வியாபாரம் பண்ணுறது, நம்ம பொட்டிக் மாதிரி விஷயங்கள்லாம் வைக்கிறது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறது, எண்ணெய் வியாபாரம் பண்ணுறது, கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் வேலை கிடைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள் மகரத்துக்கு மிக அதிகமாக இருக்கிறது. அதுக்கும் மேலே கல்யாணமே ஆள சார், என் பையன் நான் சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறான், நான் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொன்னால், நவகிரகம் மாதிரி சுற்றிட்டு இருக்கோம் வீட்டிலன்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் நல்ல ஒரு அந்யோனத்தோட ஃபேமிலி லைஃப் அமைஞ்சிடும். பசங்க செட்டில் ஆகிடுவாங்க. உடனே நீங்கள் அதை ரொம்ப ஹாப்பினஸ் பார்க்கக்கூடிய நிலைமை. நிறைய பேருடைய வீட்டில் 2ஆம் குழந்தை பிறக்கும். இவ்வளோ நாளாக ஃபர்ஸ்ட் டைம் 7ஆம் இடம் அவ்வளோ பலமான ஸ்தானமா. சனி மட்டும் நம்ம கன்ஜங்ஷனில் இல்லை, சனி வக்கரமாக இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் அதுக்கு முன்னாடி நம்ம நடக்கணும் அப்படின்னு நம்ம எப்போவோ நினச்ச விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். இதுதானா உன் டக்கு அப்படிங்கிற மாதிரி இப்போவா நடந்தே நீங்கள் சந்தோஷப்படணும். அதுதான் உண்மை. ஆனால் நடக்கும். ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறச்சே 2 விஷயங்கள் சொல்லலாம். இடம் விற்கணுமா வித்தரலாம். மார்க்கெட்டிங் ஏஜென்ட்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பர் டைமு. சிஸ்டம், ஐடி, சாஃப்ட்வேர், கம்யூனிகேஷன், மீடியா, டேட்டா ரிசர்ச், அனலிட்டிக்ஸ், எதில் இருந்தாலும் சரி பட்டையை கலப்போம். ஏன்னா சனி வக்கரமாக இருக்கிறதுனால நல்ல ஆப்ஷனுக்கு பெரிய க்ரோத். வக்கரமாக இருக்கும்போது அதிகமாக கேட்டால் பணம் கிடைக்கும். வக்கரமாக இருக்கும்போது நீங்களுடைய பேக்கேஜை நல்லா நெகோஷியேட் பண்ணிங்கன்னா
20% ஹைக் கொடுக்குறவன் 40% ஹைக் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு ஆள் வேணும், நாளைக்கு காலையில் வந்து போர்டு பண்ணணும் உள்ள. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். இளைய சகோதரன் சகோதரிய வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு, பஞ்சாயத்து ஓடின்னு இருக்கு, சரியா இல்லைன்னா அது சரியா போயிடும். ஓவராலாவே வந்து மகரத்துக்கு ரொம்ப அருமையான நேரம்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், துட்டுக்கு பிரச்சனை கிடையாது, பணத்துக்கு டப்புக்கு பிரச்சனையே இல்லை. ஃபுல் ஃப்ளோ ஆஃப் மணி. மாமனார் சொத்து வரணுமா வரும். இப்போ சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு என்ன ஓடுமோ அது நடக்கும். அந்தளவுக்கு நல்ல டைம் ஆரம்பிக்கிறது. சனி வக்கரமாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தையுமே 1க்கு 2 தடவை நம்பி, அதாவது ஃபுல்லாக டீட்டெயிலாக ரிசர்ச் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு வேலைகளில் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேர் கோவில்கள் போகிறது, ரொம்ப ரொம்ப புண்ணியக்ஷேத்திரங்கள் போகிறதுங்கிற மாதிரி மகரம் ரொம்ப நல்லா இருக்குது. தைரியமாக இருக்கலாம். கல்யாணம் 100% நடக்கும், தைரியமாக இருக்கலாம். உண்மையாவே மகரத்துக்கு இவ்வளவு பலன்கள் நன்மைகள் இருக்கு. அப்ப இவங்களுக்கு வந்து கவனமா இருக்க வேண்டிய ஃபேக்டர்ஸ் ஏதாவது? கண்டிப்பா கவனமா இருக்க வேண்டிய 2 விஷயங்கள் சொல்லலாம். இளைய சகோதரனுடைய ஹெல்த், உங்களுடைய கழுத்து பகுதி, இது 2மே ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த டைம் பீரியட்ல நம்ம வந்து டக்குன்னு முடிவெடுத்தோம் போனோங்கிற மாதிரி உடனே பிரயாணங்கள் செய்யும்போது தட்டி போகும், தள்ளி போகும். சார், இந்த கழுத்து பகுதின்னு சொன்னீங்க, அது why you are very specific about it? அங்கதான் பிரச்சனை வரும். சனி வக்கரமா புதன்ல டச் ஆகும்போது கழுத்துல லெஃப்ட் சைடு ஆஃப் த இது வந்து ப்ராப்ளம் கொடுக்கும். சார், அவ்வளவு தூரம் வந்து நுணுக்கமா இந்த விஷயங்கள் கூட சொல்லலாமா? நீங்க உங்க ஜாதகம் கொடுங்க, உங்க உடம்புல எங்க பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, லாஜிக் பிரகாரம் அது அப்படிதான் வேலை செய்யும். சரி, நான் பெருமைக்காக சொல்லல. இது வரைக்கும் 10 பேருக்கு லாஸ்ட் ஒரு 4-5 மாசத்துல மட்டும் 10 பேருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கேன்சர் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இருந்திருக்கு. Oh my God. அடுத்த வாரம் பல் எடுத்துருவாங்கன்னு சொன்னா கரெக்டா கடவா பல் எடுத்துறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. நீங்க என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஒன்றும் இல்லை, நம்ம ரொம்ப பிரபலமான தொலைக்காட்சி ஜெயா டிவியில் 3ஆம் தேதி காத்தால ராசி பலனில் ஒரு வாரம் ப்ளஸ் ஆர் மைனஸு கேரளா கர்நாடகாவில் மிகப்பெரிய மழை வரும், நிலச்சரிவுகள் நடக்கும்னு சொல்கிறோம். இன்றைக்கி டேட்டுக்கு, நேற்று டேட்டுக்கு இவ்வளோ பெருசு நடந்திருக்கு. அவங்க எடுத்து போட்டிருக்காங்க. அந்த கிரகங்கள் பேசும்போது அதோடைய பலன்கள் வேலை செய்யும். ஸோ அதனால கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய நிலைமை தான். நிஜமாவே சார், இது கேட்டதுக்கு அப்புறம் இன்னும் உண்மையாவே ரொம்ப கவனமா இருப்போம் சார். ரொம்ப நன்றி சார். அப்ப இவங்க கவனமா இருக்க வேண்டிய சில ஃபேக்டர்ஸ் நீங்க சொல்ல வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு? சரி, 2 விஷயம் சொன்னாங்க. சொன்ன மாதிரி ஹெல்த்தில் மெயினாக கழுத்து சம்மந்தப்பட்ட பகுதி, இடது கை சம்மந்தப்பட்ட பகுதி. சில பேருக்கு வந்து நல்லா இருக்கும், நம்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சோம். அதனால வந்து ரெகுலராக டாக்டர் செக்அப் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. பெரிய வேற பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது, தெரியுமா இருக்கலாம். பாதிப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்லிட்டு ஆனா பாதிப்பு இல்லைன்னு சொல்லும் போதுதான் சார் that's a way to handle the objection. ஓகே சார், அப்ப பரிகாரம் சொல்லிடுங்க சார். சரி, கண்டிப்பா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவில் எதுவா இருந்தாலும் சரி, உங்க வீட்டுல இருந்து இடதுபுறம் இருக்கும், ஒரு 2-3 கிலோமீட்டருக்குள்ள இந்த கோச்சாரத்தின் நாள் பிரகாரம் சொல்லணும்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். அங்கே போய் சுவாமி தரிசனம் பண்ணுங்க. முடிஞ்சால் வடமாலைக்கு பணம் கொடுத்துட்டு வாங்க, நல்ல மாற்றங்கள் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தெரியுமா இருக்கு. சனி பெயர்ச்சி அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபேக்டர் தான் சார், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த சனி வக்ர பெயர்ச்சி அப்படின்றதுக்கு வேற ஏதாவது சிறப்பு இருக்குமா? இது பெயர்ச்சிங்கிறது உள்ளே தான் நடக்கும். நான் சொல்றது மீன ராசியிலேயே தான் சனி இருக்கும், இது வேற இடத்துக்கு சனி போகாது. ஆனால் சனி வக்ரமாகும் போது அதற்கான பலன்கள் மாறுபடும், வேறுபடும். சனி நேர்கதியில் போகிறக்கும் ரிவர்ஸில் வர்றக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரிவர்ஸில் வர்றதுன்னா அதோட எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சார், இப்போ ஒவ்வொரு ராசியும் நம்ம பார்க்கும்போது மேஷம் எடுத்துப்போம், இல்லை சிம்மம் எடுத்துப்போம். இப்போ அவங்களுக்குலாம் வந்து விரைய சனி சொல்கிறாங்க, சிம்மத்துக்கு அஷ்டம சனி சொல்கிறாங்க, கன்னிக்கு கண்டக சனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் சனி அப்படின்னு இருக்கும்போது, இப்போ இவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு இந்த வக்ர சனி அப்படின்றது எந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் கொடுக்கும், இல்லை நல்லது கொடுக்கும்ன்றதை நம்ம பார்க்கணும். கண்டிப்பாக. அதாவது ஒரு கிரகம் நார்மலாக போகும்போது செய்யக்கூடிய வேலையோட வக்ரமாகும் போது அதோடைய வேலை, அதோடைய பலன்கள் வந்து மாறுபடும். வக்ரமாகும் போது என்ன நடக்கும்னா பழைய கதை இப்போ சரியாகும்னு சொல்லலாம். வக்ரம் அப்படின்னாவே ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியை பயங்கரமாக வளர்த்து இது முடியவே முடியாது, வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சில பேர் வந்து ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க. வக்ரமாக கிரகங்கள் இருக்கும்போது முடிஞ்சு போன கம்பெனி இல்லைன்னா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு விட்டு போன விஷயத்த அவங்க எடுத்து பெரிய அளவுக்கு வச்சு வருவாங்க. அதே மாதிரி நல்லா இருக்கிற இடத்துல இருந்து வக்ரமாக ஒரு கிரகம் வேலை செய்யுது அப்படின்னா அங்கேருந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ணி வெளியே வந்து திடீர்னு பார்த்தா மந்திரி ஆயிடுவாங்க. அந்த வக்ரத்துக்கு அவ்வளோ வேல்யூ இருக்கு. ஓகே, மின்னல் வேகத்தில் ஒரு மனுஷன் மேலே போகிறான், கடன்னு மேலே வர்றாங்கன்னா அது வக்ரம் தான் காரணம். அதில் பரிவர்த்தனையும் இருந்ததுன்னா அது இனியும் பலத்து கொடுக்கும். அந்த மாதிரி வக்ரத்துக்கு இப்போ என்னதான் இந்த சனியோடைய காரகத்துவம், அவங்க சொன்ன மாதிரி 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்டக சனி, அஷ்டம சனி, ஜென்ம சனி, எந்த கான்செப்ட்ல இருந்தாலும் சரி ஒரே ஒரு விஷயம்தான், அது போகிற நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், ஒரு பாசிட்டிவான நட்சத்திரம், சுபகிரகம், ஈக்குவலண்ட்டாக எடுத்துப்போம். அதனால் நல்லது தான் பண்ணுமே தவிர கெட்டது பண்ணாது. அது ஒரு பலன் இதுக்குமே மாறுபடும். சார், இன் ஜென்ரல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராசி தெரியாதவங்க இருப்பாங்க, லக்னம் தெரியாதவங்க இருப்பாங்க,
அவங்க பிறந்த தேதி கூட தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல சார். அப்படி இருக்கும் பொழுது இந்த 138 நாட்கள் நீங்க இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியனாலும் பரவாயில்ல, இந்த விஷயங்கள் நீங்க செஞ்சாலே போதும், இதுவுமே உங்களுக்கு ஒரு பிரதிபலன் கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது இருக்குமா சார்? கண்டிப்பா. அதாவது இப்போ கிரகத்துடைய கோச்சார வேல்யூ, இன்னைக்கான கோச்சார நிலைமை, இதெல்லாம் நம்ம கன்ஜங்ஷன்ல பார்க்கும்போது பொதுவாகவே இந்த 138 நாட்கள்ல பாசிபிளா வியாழக்கிழமை காத்தால 6 to 7 இல்லைங்களா, வியாழக்கிழமை காத்தால பொதுவாகவே இந்த வரதராஜ பெருமாள் போயிட்டு வருவது, வரதராஜ பெருமாளுடைய கோவிலுக்கு போயிட்டு வருவது, இல்லையா கரி வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வருவது பெரிய மாற்றத்தையும், லைஃப்ல இவ்வளோ அளவுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், உங்க பிரச்சனை என்ன இருக்கோ நீங்க அந்த டைம்ல போய் மனசுல சங்கல்பம் பண்ணிட்டு சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரும்போது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். எப்பெல்லாம் போகணும்? எவ்ரி வியாழக்கிழமை, ஒரு வியாழக்கிழமையும் காலையில் 6 to 7 போகலாம். இல்லை சார் கோவில் திறக்காது, நான் போக முடியாதுன்னா ஈவினிங் போங்க. ஆனால் வியாழக்கிழமை போகிறதுங்கிறது பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சார், இவ்வளோ நேரம் எங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள், அப்புறம் அதோட பரிகாரங்கள் முக்கியமாக இவ்வளோ கவனமாக இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக ஒவ்வொரு ராசிக்கும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. உண்மையாகவே மக்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் வந்து இது மூலமாக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. உங்கள் நேரத்துக்கும் அப்புறம் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு ராசிக்கான அந்த டீட்டெயிலுக்கும் ரொம்ப நன்றி சார். வேறு ஒரு நிகழ்ச்சியில் கண்டிப்பாக நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம், தெரியாத விஷயங்கள் கற்றுப்போம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூமா. நமஸ்காரம்.